பெட்டி கடை வச்சு பொழைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டா. அப்படிதான் நினைக்க. ஆல்ரெடி நம்ம டீம்லேயே பெட்டி கடை வச்சிருக்காலும் ஒரு ஆள் இருக்குது. சரி, எப்படி வருமானம் வருதுன்னு கேட்போம். மதுக்குமார்ண்ணா பெட்டி கடை வச்சு பொழைக்க போகிறேன்ட்டு சொல்லுதாரு. எப்படி பெட்டி கடை வச்சா ஓடுதா? ஓடும். எந்த நேரு ஒரு 2000 ரூபாய்க்கு ஓடிச்சு அப்படின்னாக்கி நம்ம கடன் கொடுக்க வேண்டியது வரும். கடன் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு 100 ரூபாய் 150 ரூபா சராசரி எல்லாம் நிறைய இடத்துக்கு கடன் கொடுக்க வேண்டியது வரும். பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கு ஆளுக்குள்ள நம்ம லாபத்தை கொடுத்தோம் அப்படின்னாலே அந்த ரூபா வந்து நமக்குள்ள 100 ரூபா வந்து அதுல போயிரும். மாறி இன்னொரு ஆளுக்கு கடன் கொடுத்தோம் அப்படின்னாக்கி சாமான் வாங்க வழி இல்லாம சாமான் வாங்க முடியாது. அப்ப சொட்டை வந்து வையுங்கீங்களா வைக்காதீங்களா? அதாவது நிலவரத்துக்கு வந்து சின்ன பெட்டி கடை வைக்க கூடாது. வச்சா பெருசாகி அதான் பெரிய அடியா விழும். சொட்டு நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, பெருசா வைப்பியாம்பா. நீ என்ன சொல்லுதா? வச்சிருவானே. கையில எவ்வளோ வச்சிருக்கா? இருக்கா? கை மட்டும்தான் இருக்கு, ரூபாய காணோம். உண்டாக்கணும். இன்னைக்கு வேலை செய்ததை வச்சு கடை வச்சிடலாம். எப்படி வச்சிடலாம்? தெரியுதுல ஒரு நோக்கம் அந்த முகத்திலே தெரியுதுல. இப்பமே இழுக்கு. சரி வச்சிடலாம். சொட்டு மனசை தளர விடாத, பிடிமானமா இரு. இன்னைக்கு செய்த வேலையை வச்சு அந்த வேற பிசினஸ் ஏதாவது செய்யலாம்.